இந்த குரு பயிற்சி கன்னி ராசி எப்படி இருக்கு? ஏன்னா எனக்கு எல்லாரும் எக்கச்சக்கமான பேர் கன்னி ராசி, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க, கன்னி ராசி எப்படி இருக்கு, நீ தான் வந்து கம்பேர் பண்றியே, நீ வந்து கொஞ்சம் கேட்டு சொல்லுன்னு. ஸோ 1-10 கூடையவரே அவர் தான், புதனே வந்துருவாரு. அப்போ தொழில் சார்ந்து ஏதாவது ஒன்று வந்து பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே கணக்கு பார்க்கும். இதே போல் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க, அதுவும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம், தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சனியை வந்து பார்த்து இந்த குருவானவர் நிவர்த்தி பண்ண போகிறார். ஏன்னா 4-7 கூடையவரே அவர் தான். அப்போ அந்த 7ல் இருக்கக்கூடிய சனி பண்ணக்கூடிய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ, மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கிறீங்களோ, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செய்கைகள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடிய செய்கைகள் நல்லதாக இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே டிக்கு, உங்கள் முயற்சிலாம் டிக் ஆகிடும். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி, இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிடுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களை விட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குரு வந்து பயிற்சி ஆகுறார். இந்த குரு வந்து யாருக்கும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட, அது வந்து பார்க்குற பார்வை வந்து நன்மை செய்யுன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பார். இப்போ மிதுனத்தில் இருக்காரு. இப்போ வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் வந்து பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்தில் அக்டோபர்ல என்ன பண்ணுவார், திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள், உலகளாவிய அளவில் இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ புயல் காற்று அடிக்கும், எப்போ வந்து எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் வந்து முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்தில் இருக்கிறவரு, அடுத்து வந்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவார். கேதுவும் பிரேராசுக்கு போவோம். அப்போ குரு கேது சேர்க்கை, இங்கேருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்போ நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து, உலகளாவிய அளவுல இருந்து, நம்ம இதுலேயே வந்து இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பாக போகுது, பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்து, பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி, இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ராகு கேதுகள் இருக்கும்போது, கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் உயிரில இருந்து, அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து, இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள், ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் வந்து ஒரு பேசுறது எல்லாருமே பார்க்குறோம்ல. இப்போ ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல் அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கெல்லாமே இப்போல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே போல் தங்கம் வந்து முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல் நம்ம கால்நடை விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம், அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் வந்து இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த விவசாயிக்கு, கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான் சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி வந்து செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும், எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புகளும் இருக்கும். அதே மாதிரி ஊடகம், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு, இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான்
அதே போல ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. அது உழைப்பின் ராசி. முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் வந்து காரசாரமா வாதங்கள் போக போகுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாயிடும். பராப வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் வந்து நம்ம அப்படியே பிதுங்குது. இனிமே 2031 வரைக்குமே இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பா பிடிச்சுக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12 காலச்சக்கரத்தின் 12 6ஆம் இடத்தை பார்க்கறதால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்துல முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே வந்து அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்போ செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு. அவ்வளோ அழகா பேசுனீங்க. இந்த குரு பயிற்சி கன்னி ராசி எப்படி இருக்கு? ஏன்னா எனக்கு எல்லாரும் எக்கச்சக்கமான பேர் கன்னி ராசி, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க, கன்னி ராசி எப்படி இருக்கு, நீ தான் வந்து கம்பேர் பண்றியே, நீ வந்து கொஞ்சம் கேட்டு சொல்லுன்னு. ஸோ இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கு, கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா சொல்லுங்க பார்ப்போம். பாசிட்டிவா இல்ல, பாசிட்டிவா இருக்கிறது தான் சொல்ல போறோம். ஏன்னா இந்த ராசிக்கு அதே ஒரு சிலர் கருத்தே இருக்கு, இந்த ராசிக்கு என்ன நெகட்டிவா சொல்றீங்க, இந்த ராசிக்கு பாசிட்டிவா சொல்றீங்க. அப்படி இல்ல, கன்னி வந்து நிறைய கஷ்டப்பட்டுருச்சு. இனிமே கஷ்டப்படுறதுக்குலாம் லாப குரு வந்துட்டாரு. போதண்டா சாமி, பட்ட கஷ்டம். ஏற்கனவே 10ல குரு, நிறைய தொழில் பிரச்சனை. இதுங்க வந்து வீட்டுல வந்து தொழில் பிரச்சனையை பேசி அதை கேட்கணும் நம்ம, இல்லைன்னா காதுல ரத்தம் வந்துடும், அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. கன்னிக்கு பெரும்பாலும் தொழில் சார்ந்த பிரச்சனை நிச்சயம் உண்டு. ஏன்னா 1-10 கூடையவரே அவர் தான், புதனே வந்துருவாரு. அப்போ தொழில் சார்ந்து ஏதாவது ஒன்று வந்து பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே கணக்கு பார்க்கும். நீ அன்னைக்கு அப்போ அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலில் அந்த கணக்கு பண்ண அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடியது கன்னி. எதனா ஒன்று நான் ஒன்று தரேன், நீ ஒன்று தரேன், நீ இது செஞ்சா நான் அது செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி. நிறைய லக்னத்தில் ராகு கேது இருக்கும் போதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு அவளுக்கு இல்லை. இப்படி இருந்தாலுமே இப்போ நாங்கள் அதை தாண்டி வருவோமா அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் 7ல் சனி வந்துட்டார். 7ல் சனி வந்து தொழில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் வேலைக்கு சரியாக போக முடியாது. நல்லா படிக்காத பசங்க படிக்கணும்னு நினைக்கும், படிக்க முடியாது. இதே போல் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க, அதுவும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம், தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சனியை வந்து பார்த்து இந்த குருவானவர் நிவர்த்தி பண்ண போகிறார். ஏன்னா 4-7 கூடையவரே அவர் தான். அப்போ அந்த 7ல் இருக்கக்கூடிய சனி பண்ணக்கூடிய, ஏன்னா இவங்களுக்கு பாதகஸ்தானமே இந்த உபயராசிகளுக்கு 7ஆம் அதிபதியே அவர் தான். இவர் வந்து பாதகத்தை தந்தாலும் கூட இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்லது சொல்லுவோம் இல்லையா, மயிலிறகால் வந்து ஒரு இதம் தரப்போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். 11 வரக்கூடிய குரு 3 அவங்களுக்கு 5-7ன்னு பார்க்குறார். 3 தான் கர்மாவின் கர்மாஸ்தானம். உங்களுடைய கர்மாவை நீக்கக்கூடிய இடம். நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், உங்களை பற்றி நல்ல பேர் புகழ் இதெல்லாம் தெரிய வரும். நல்லா வந்து ஒரு லைம்லைட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. உங்களுடைய எண்ணம் சிந்தனை சொல் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கணும். ஏன்னா கன்னி ராசி 3ஆம் இடமே விருச்சிக ராசியாக வர்றதுனால உங்கள் வார்த்தை, உங்கள் ஊடகங்களை நீங்கள் பேசக்கூடியது அடுத்தவங்களுடைய அவதூறாலாம் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா கரெக்டாக மாட்டிடுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ, மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கிறீங்களோ, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செய்கைகள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடிய செய்கைகள் நல்லதாக இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே டிக்கு, உங்கள் முயற்சியெல்லாம் டிக் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தை வந்து பார்த்து ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. அப்போ ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், உங்களுடைய முன்ஜென்ம கர்மா, உங்களுடைய அறிவு, புத்தி கூர்மை இது எல்லாமே சிறப்பாக வெளிப்பட்டு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்களோ அது அப்படியே நடக்கும். உங்கள் ஆழ்மன எண்ணங்கள்லாம் விருப்பமாக நிறைவேறணும். உங்கள் கனவுகள் நிஜமாகன்னு சொல்லலாம். நம்ம முண்டாசு கவி பாரதி சொல்லியிருப்பாரு, உறங்கும் போது வருவதை கனவுகள்ல நம்மை உறங்க விடாமல் உழைக்க வைப்பவைன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து உங்களை உத்வேகம் கொடுத்து உங்களை உறங்க விடாமல் உழைக்க வைத்து, ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, அது 10க்கு 10ஆம் இடம். அப்ப நீங்க வந்து செய்யும் பொழுது உங்களுக்கான லாபம் நிச்சயம் உண்டுன்னு குரு இண்டிகேட் பண்ணிட்டாரு. அப்ப எல்லாத்துலயுமே தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு பொருளாதார முதலீடு, பொருளாதார
நிலைப்புத்தன்மைன்னு சொல்லலாம். உங்களுக்காக ஒரு 10 ரூபாய் சேர்க்கறது ரொம்ப குறியா இருக்கும். பைசாவை சேர்க்கணும் செய்யணும் அப்படின்ட்டு தியாக உள்ளம் கொண்டது. ஆனால் இது வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டாலேயே இது விட்டுடும். பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. வெளில காட்டுற பர்ஃபெக்ஷனை வீட்டில் எதிர்பார்க்காதீங்க. வீட்டில் காட்டுறத வெளில காட்டாதீங்க. 5 விரலும் ஒன்று போல் இல்லை. அப்போ அனுசரித்து போகும்பொழுது கண்ணிக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் இதுதான். ஆர்கியூமெண்ட் வேணாம், நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ் இது இருந்தாலே எல்லா உறவுகளையும் தக்க வைத்துக் கொள்ளலாம். பணம் சிறப்பாக வரும். உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்க. அருமையான வாழ்க்கை. ரொம்ப வசந்த காலம். உங்களுக்கு தெய்வம் அவங்களுக்கு உகந்த தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சமயபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மா காளிக்குடி அம்பாளை அம்பாளை வழிபடும்போது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். செவ்வாய், வெள்ளி, வியாழன் இதெல்லாம் போய் வழிபட்டாங்கன்னா அருமையான பலன்களை கண்கூடாக அவங்க பெற்றுக்கொள்ளும். சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றிம்மா, அவ்வளோ அழகாக சொன்னீங்க. கன்னி ராசி வந்து நிறைய பேர் எனக்கு தெரியும். நிறைய பேர் இப்போ ஆனந்தமாக இருப்பாங்க. அது பிறகு சிரிக்கிறாங்க, சந்தோஷமாயிட்டாங்க. கன்னி ராசி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனந்தமாக இருங்க, நல்லா சிரிங்க, ஹாப்பியாக இருங்க. இனிமேல் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் காலம் தானா, ஹாப்பியாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசி அவங்க சொல்லும்போது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள், கோவில்கள், உங்களுக்கு இப்போ என்ன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே அவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணி நேரிலேயே ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.